வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடியுடைய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன, தேர்வு கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். முக்கியமாக இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரையில் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மூலமா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இதை தொடர்ந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய விதமான வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும்? நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இதே தான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நாங்கள் போய் வாங்கிறது, அதுக்குண்டான விடயம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி இந்த அங்கன்வாடியில் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூரச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் ஒன்று வாங்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதேமாரி இந்த தூரச் சான்றிதழ் அப்படிங்கிறது எங்கே வாங்கணும் அப்படின்னா விஓஓ ஆஃபீஸில் நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஓஓ ஆஃபீஸ் நாங்கள் வந்து போனோம், இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து எங்களே கொண்டு வர சொல்கிறாங்க, அதாவது ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்னென்னலாம் கரெக்டான ப்ரொசீஜரில் ரெடி பண்ணணும், அதாவது விஓஓ போன உடனே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஓ ஆஃபீஸ்லையுமே அவங்களுக்கு ஆஃபீஸர் சைட்லேருந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து அவங்களுக்கு ரெகுலராக ஒர்க்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம், 2-4 வாரம் ஆகலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இன்றைக்கி ஒரே நாளில் இன்றைக்கி போனோன்னா ½ முடிச்சுட்டு வர மாரி வேலை கிடையாது. இதை வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்படி வாங்கணும், இதற்கு என்ன வழிமுறைகள், எப்படி நம்ம ப்ரொசீஜராக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னாலே என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கீங்களுமே விண்ணப்பிக்கலாம். ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அங்கன்வாடி. 3 போஸ்டிங் கேட்டகரி ஆஃப் கொடுத்துருக்காங்க. சமையலர், சமையல் உதவியாளர், சமையல் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸில் ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சமையலர் 8000 ரூபா சேலரி வரும். சமையல் உதவியாளர் 6700 ரூபா சேலரி வரும். பொறுப்பாளர் 19500 ரூபா சேலரி வரும். அது என்ன, இதுக்கு மட்டும் 19500 ரூபா அப்படின்னா அவங்க 3 ஸ்கூல் 4 ஸ்கூல் பார்ப்பாங்க. கணக்கு வழக்கு மேற்பார்வையாளர்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எவ்வளோ வரணும், எவ்வளோ போடணும், பருப்பு எவ்வளோ வரணும், எவ்வளோ போடணும், அதாவது இவங்களுக்கு அதாவது சமையல் செஞ்சு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேஷன் பண்ணுறது இந்த பொறுப்பாளர் தான். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா?
இதில் வந்து இந்த தூரச் சான்றிதழை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்தா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா 38 மாவட்டத்தை வாரியாக 1 by 1 அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை போகிறதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இல்லை, காலேஜில் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு காலேஜில் இருக்குது, அது வந்து பணம் கட்டினா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு வேலைவாய்ப்புக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் ஃபார்ம் வந்து உங்களை வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து எல்லா விதமான இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஃபார்மை நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் எழுதணும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்கிட்ட கேட்டு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேங்களா, அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸுக்கு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஆவணங்கள்லாம் நீங்கள் இணைக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் ஆதார் அட்டை. ஆதார் அட்டைனா ஃபோன் நம்பரை இணைச்சிருக்கணும், நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக இருக்கணும். கைரேகை வச்சா கைரேகை விழணும். ஓகேங்களா, அதுமாரி இருக்கணும். அதேமாதிரி ரேஷன் கார்டுலேயும் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று அன்மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வந்து சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு 1-2 இல்லை அப்படின்னாலுமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கரெக்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது மார்க் ஷீட்டு 10th 11th 12th. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, நீங்கள் இனிமேல் இது பண்ணிக்கலாம். பழைய மார்க் ஷீட்டில் 12th 10th 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 8th கூடிய சர்டிஃபிகேட்ஸ் தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுது, ஏதாச்சும் அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் ஃப்ரீயாக தான் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும். அடுத்தது பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும். அடுத்தது தூரச் சான்றிதழ், விஓ ஆஃபீஸில் நான் போய் வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இந்த தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழை கட்டாயமாக நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப 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 பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ். நன்னடத்தை சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கே வாங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நன்னடத்தை சான்றிதழ்ங்கிறது நீங்கள் ஒரு ஸ்கூலில் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஸ்கூல் ரெகுலராக போகிறேன், எல்லா எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்ணுறேன், இதுமாரி இருக்குல்ல, எதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. இது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் லிங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய மாவட்டத்துக்கு 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களுமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக இருக்குது. உங்களுடைய மாவட்டம் வாரியாக அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா அந்த நன்னடத்தை சான்றிதழுடைய இன்னும் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விளையாட்டு சான்றிதழ் ஒன்று, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று, இதெல்லாம் கரெக்டாக இணைச்சிட்டிங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அனுப்பி வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்குறது அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ் 1, 2வது பார்த்திங்க அப்படின்னா பண்டகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னால் உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும், நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ்ஸு,
இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளுடைய சேனலை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க.